சார் வணக்கம் சார். ஷாம் கலெக்ஷன் வீடியோவில் இன்னைக்கு சின்ன சின்ன காயின்ஸு உங்களுக்கு பிடிக்கிற காயின்ஸு தான் சேல்ஸ் கொடுத்துருக்கேன். நிறையா காயின்ஸு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதில் உங்களுக்கு எரர் காயின்ஸு இருக்குது, ரேர் காயின்ஸ் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த லாட்டாக வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு 10 ரூபாக்கு சார். இது வந்து 21 ரேர் காயின்ஸு 10 ரூபாவில். இது வந்து இன்னைக்கு 1000 ரூபா மட்டும் சேல்ஸ் பண்ணுறாங்க. இது ஒரு காயின். இது ஒரு பீஸ் கொடுத்துருக்குறேன். 2004 ஹைதராபாத் மின்ட்டு ஜென் யூஎன்சி கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு பீஸ் கொடுத்துருக்குறேன். இது வந்து 5 ரூபா காப்பர் நிக்கல் காயின்ஸில் மியூல் காயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து 1909. இதில் வந்து பாம்பே மின்ட் டைமண்ட் இருக்கும். இதில் வந்து நார்மல் காயின்ஸில் வேறு டிசைன் வரும். அசோக சின்னம். இது வந்து காயின்ஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது அசோக சின்னம் பெருசாக இருக்கும். அதுவும் இன்னொன்று வந்து மெலிசாக கம்மி இருக்கும். ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கிறேன். 2 பீஸ் இருக்குங்க சார். 2 வந்து மியூலு. 1999 பாம்பே மின்ட். ரெண்டு பாம்பே மின்ட் தாங்க சார். சார் வீடியோ மட்டும் முழுசாக பாருங்கள் சார். அப்போ தான் நான் என்னென்ன காயின்ஸ் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 2 காயின்ஸ் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் ஒன்று போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது நான் ரொம்ப வெரி ரேராக இருக்கிற காயின்ஸுங்கெல்லாம் டீட்டெயிலும் சொல்லுவேன். எந்த காயின்ஸ் எனக்கு வேணும், டிமாண்டு யாரன்னா கேட்டாங்கன்னா அது உங்கள்கிட்ட கேட்டு நான் வாங்கிக்கிறேன். இப்போதைக்கு ஒரு நோட்டை பற்றி கேட்டேன். அது இன்னும் ஒரு நோட்டு கூட எனக்கு இதுவரைக்கும் 750 பேர் பார்த்துருக்குறாங்க அந்த வீடியோ. ஆனால் அந்த நோட்டு மட்டும் 2 ரூபா நோட்டு இன்னும் எனக்கு கைக்கு ஒரு நோட்டு கூட கிடைக்கல. அப்புறம் நினச்சி பார்த்துங்க, அந்த நான் சொல்கிற நோட்டோட ரேட்டுங்க ரொம்ப ரேட்டு போகும். அது இல்லாமல் அந்த நோட்டு கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இதுவரைக்கும் 750 பேர் பார்த்துருக்குறாங்க அந்த வீடியோ. ஆனால் இன்னும் ஒரு காயின்ஸ் கூட எனக்கு அந்த நோட்டு கிடைக்கல. அது கடைசி அந்த திரும்ப ஒரு வாட்டியும் இந்த நோட்டை காட்டுறேன். அப்புறமா இது பாருங்கள், அதில் வந்து காட்டிட்டு 5 ரூபாவில் மியூவில் 2 பீஸு. இது வந்து 93 ஹைதராபாத்தில் பார்லிமெண்ட் 1, 2, 3 வந்து பார்லிமெண்ட் காயின்ஸில் கொடுத்துருக்குறேன். அடுத்தது சார், இது வந்து 2 பக்கமும் பிரிண்ட் இருக்காது, எரர் காயினு. டை பார்த்துக்குங்க, 2 பக்கமும் பிரிண்ட் இருக்காது. இதுலேயும் 2 காயின்ஸ் கொடுத்துருக்குறேன். நூற்றி 50வது வருஷம் நினைவாக அடித்த காயின்ஸ் இது. கண்டிஷன் பாருங்கள், யூஎன்ஸில் இருக்கும். பக்கா கண்டிஷனு. 2 பீஸ் தான் என்கிட்ட இருக்குது. மொத்தம் 10 பீஸ் வச்சுருந்தேன். 10 பீஸில் 8 சோல்டு. இது 2 தான் இருந்தது. அதுவும் எடுத்து இன்னைக்கு சேல்ஸ் கொடுத்துருக்கேன். பார்த்துக்குங்க, பக்கா கண்டிஷன். இது ஒரு 2 பீஸு. பத்து பீஸெல்லாம் 1965 ஹைதராபாத் மின்ட்டு. ஸ்டார் மின்ட்டு. ஸ்டார் நல்லா கிளியராக தெரியும். இது ரேர் காயின்ஸ் தான். கண்டிஷன் நல்லா இருக்குது. இது ஒரு பீஸ் கொடுத்துருக்குறேன். 5 பீஸாக காப்பர் நிக்கல் காயின்ஸில் வந்து இது வந்து பிரிண்ட் பண்ணும் போது ப்ரெஸ் பண்ணும்போது எரர் ஆன காயின்ஸு. 2 வருஷம்தான் தெரியும். 96 என்ன மின்ட் இது பார்த்துக்குங்க, மின்ட்டு.
2 வருஷம் தெரியும். இது வந்து அச்சடிக்கும்போது வந்து ஆன மிஸ்டேக்கு. எரர் காயின்ஸ் தான். பாருங்க இந்த பக்கமும் பின்னாலயும் அச்சு இருக்கு பாருங்க. அச்சடிக்கும்போது அந்த ஆன மிஸ்டேக்கு. அசோக சின்னம் பாதி தலையும் கொஞ்சம் எரரு. இந்த சைடு இந்தியான்றது எழுத்துல எரரு. இது எரர் காயின்ஸ். இது ஒரு பீஸு. 25 பைசா காப்பர் நிக்கல் காயின்ஸ்ல 1968. இது சிங்கிள் மின்ட் காயின். பார்த்துக்குங்க 68. இதுவும் வந்து வெரி ஸ்கேர்ல இருக்குது. இது ஒரு பீஸ் கொடுத்துருக்குறேன். காப்பர் நிக்கல் 10 பைசா இன்னொன்று. அது என்ன வருஷம் பார்த்தல, அது 65 காட்டினேன். இது 63 ஹைதராபாத் மின்ட். நல்லா ஸ்டார் தெரியும். இது வந்து ரேர் காயின்ஸ் தான். 1963 ரேர் காயின்ஸோட கண்டிஷன் பார்த்துங்க, பக்காவா இருக்குது. இது ஒரு பீஸ் கொடுத்துருக்குறேன். இது வந்து 20 பைசா 1982. இதில் வந்து எரர் பார்த்துக்குங்க. எக்ஸ்ட்ரா, அதாவது பிரிண்ட் அடிக்கும்போது அந்த அந்த பிளைட்டே வந்து பாதி இருக்காது. வெயிட் கம்மியாக இருக்கும், மெலிசாக இருக்கும். இது வந்து அந்த அளவுக்கு எரர் இருங்க. காயின்ஸ் வெளியே எடுத்து காட்டிடலாம். இங்க பாருங்க, காயின்ஸோட அச்சு பாருங்க. பிளைட்டே பாருங்க எவ்வளோ மெலிசாக இருக்குது. உங்களுக்கு வெளியவே எடுத்து காட்டுறேன். அந்த பிளைட்டு முழுசாவே ஓப்பன் ஆகிருக்குது. இது வந்து எரர் காயின், அந்த அளவுக்கு டிமாண்டு. இதுவும் ஒரு பீஸ் கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் இந்த லாட்டில் வரும். அதனால இந்த லாட்டை அப்படியே பாருங்க. அதுக்கு அடுத்தது கந்தி மார்ச் ஸ்டீல் காயின். இது வந்து மியூல் காயின். இது ஒரு பீஸ் கொடுத்துருக்குறேன். கண்டிஷன் பார்க்காம இருக்கும். கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்களுக்கு, கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு வச்சுக்கோங்க. இது வந்து கந்தி மார்ச்சில் 2 காயின். இது வந்து மியூல் தான். கண்டிஷன் பார்த்துக்குங்க. இது வந்து மியூல் தான். பஷ்வருக்கு பாருங்க, இது ஒரு மியூலு. மொத்தம் மியூலில் வந்து 5 ரூபாயில் ஸ்டீல் காயினில் 3 பீஸ் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் கிளாக்கரர் இங்கே பாருங்க. கிளாக்கரர் 1 ரூபா 1 காயின். கண்டிஷன் பார்த்துக்குங்க. இது 10 ரூபா கிளாக்கரரு. இது வந்து 5.5, அதாவது 6க்கு 5க்கு நடுவில் இருக்கும். துளி கொஞ்சோண்டு தான் மிஸ்டேக்கு. 6 o'clock. இப்போ ஃபர்ஸ்ட் காட்டினது 1 ரூபா 6 o'clock. இது வந்து கொஞ்சோண்டு 5க்கு 6க்கு நடுவில் இருக்கு. இது கண்டிஷன் நல்லா இருக்குது. 10 ரூபா காயின் பார்த்துக்குங்க. 2014. அதுக்கு அடுத்தது 5 ரூபா காயின்ஸ். மலைத்துளி காயின் 21 கல்கத்தா மின்ட்டு. இதில் வந்து 6 o'clock. காயின் நல்ல பக்கா கண்டிஷனுங்க சார். மொத்தம் 3 காயின். கிளாக்கரில் வந்து 4 காயின் கொடுத்துருக்குறேன். இந்த 1 ரூபா முத்திரை காயின். இதுலேயும் 6 o'clock 1. எல்லாம் 6 o'clock நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். மொத்தம் 6 o'clockன்றது 3. அந்த 10 rupees மட்டும் 5க்கும் அப்புறமா 6க்கும் நடுவில் இருக்குது. இதில் கிளாக்கரில் 4 பீஸ் கொடுத்துருக்குறேன். 62 1 ரூபா. காயின் கண்டிஷன் காட்டணும்ல. 62 1 ரூபா காயின்ஸு. இன்னைக்கு வந்து இந்த கண்டிஷனில் 500லேருந்து 700 மட்டும் சேல்ஸ் பண்ணுறாங்க. 62 ஒரு பீஸ் கொடுத்துருக்குறேன். 1950. இதுவும் காயின் நல்ல கண்டிஷனாக இருக்குது, பார்த்துக்குங்க.
மொத்தம் 25 பீஸ் டோட்டல் 25 பீஸ் அந்த காயின்ஸ் கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் நான் காட்டினதெல்லாம் காயின்ஸ் பாருங்கள். உங்களுக்கு இந்த லாட்டு பிடிச்சிதுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த லாட்டோட விலை வந்து 5500 வரும். என்ன காரணம்னா எல்லா காயின்ஸும் ஒன்று முக்கியமான காயின்ஸுங்க தான். இப்போது ஜென்ரேஷனில் டிமாண்டான காயின்ஸுங்க தான். மியூல் கொடுத்துருக்குறேன், எரர் கொடுத்துருக்குறேன், ரேர் கொடுத்துருக்குறேன். அதுலேயே வந்து யூஎன்சி காயின்ஸ் 2-3 கொடுத்துருக்குறேன். இந்த 10 ரூபா காயின்ஸே உங்களுக்கு 700 பக்கமாக இப்போ 700-750 ரூபாய்க்கு போகும். அந்த 10 ரூபா காயின்ஸு இந்த கண்டிஷனில் இது 2 காயின்ஸை நம்ம 1000 ரூபா மட்டும் நான் கொடுத்துருக்குறேன். இந்த 10 ரூபா 2 ரூபா 2004 இதுவும் அப்போ நினச்சி பார்த்துங்க. ஒன்று நான் கொடுத்ததில்ல. ரொம்ப அதெல்லாம் வந்து கணக்காக ஒரு காயின்ஸை நான் கணக்கு சொல்ல. ஆவரேஜாக மொத்தம் 25 காயின் கொடுத்துருக்குறேன். 6 o'clock கொடுத்துருக்குறேன். எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இந்த லாட்டு வந்து 5500 கொடுத்துருக்குறேன். அது ₹1 50 கொடுத்துருக்குறேன். 1962 கொடுத்துருக்குறேன். பாருங்கள். உங்களுக்கு இந்த லாட்டு பிடிச்சதுன்னா கேட்டு வாங்கிக்கலாங்க சார். சிங்கிள் ஒரே லாட் இருக்குது. அதே மாதிரி நான் வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். இந்த நோட்டு தான் எனக்கு வேணும்னு சொல்லி இன்னமும் ஒரு 750 பேர் பார்த்துருக்குறாங்க அந்த வீடியோ. ஆனால் அப்பவும் இன்னும் ஒருத்தர் கூட இந்த நோட்டு கிடைக்கல எனக்கு. அப்புறம் நினச்சி பார்த்துக்குங்க. என்ன காரணம்னா இந்த 2 மட்டும், அதாவது நோட்டு வந்து சிவப்பு நோட்டு, ஆப் டைகர் நோட்டு பார்த்துக்குங்க. இங்கே எழுத்து பார்த்துங்க. டைகர் மேலே எழுத்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த எழுத்து எனக்கு கண்டிப்பாக வேணும். இந்த எழுத்து நார்மல் இங்கிலீஷ் லெட்டரு. குஜராத்தி எழுத்து பார்த்துக்குங்க. இந்த லெட்டரு, இந்த எழுத்து 2ன்றது இப்படி இருக்கணும். அதனால தான் இன்னொரு ஆட்டி கூட நான் போட்டிருக்கிறேன். இன்னமும் எனக்கு கிடைக்கல. ப்ளீஸ் உங்கள்கிட்ட இந்த நோட் இருந்தனா கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்களே கலெக்ஷனில் வைங்க. ஏன்னா இன்னமும் ஒருத்தர்கிட்ட கூட இந்த நோட்டுங்க எனக்கு இன்னும் வந்து இன்ஃபர்மேஷன் வரல. பார்க்கலாம். அடுத்தது வீடியோவில் எதுனா கிடச்சேன்னா கண்டிப்பாக அப்படி எதுவும் கிடச்சேன்னா உங்களுக்கு நான் காட்டாமல் போக மாட்டேன். முக்கியமாக இந்த 2 ஆப் டைகரில் இருக்கணும். இதா டைகர் நோட்டை பார்த்துங்க. இந்த இடத்துல தலைக்கு புலிக்கு மேலே 2ன்ற எழுத்து வந்து இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி பேக் சைடு பார்த்துக்குங்க. இந்த லெட்டரு இங்கிலீஷ் லெட்டரு, இந்த லெட்டரு பாருங்கள். இந்த எழுத்து பாருங்கள் 2 எப்படி இருக்குது. மித்தது இந்த நம்பர்லாம் எதிர்பார்க்காத வேணாம். நம்மளுக்கு இந்த நோட் வந்து கண்டிஷன் நல்லா இருக்கணும். இந்த லெட்டர் பார்த்துக்குங்க. இந்த 2ன்றது இருக்கணும். இந்த நோட் எப்படி இருக்குதா பார்த்துக்குங்க. புலி டைகர், ஆப் டைகர் புலி வந்து இந்த சைடு பார்க்குற மாதிரி எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் உங்கள் நோட் இருந்தானா இந்த வீடியோ ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி இருந்தானே எனக்கு அமுச்சு விடுங்க. மீதி நான் வீடியோவில் கூட ரேட் நான் சொல்லியிருக்கிறேன். பார்த்து வாங்கிக்கலாங்க சார். வீடியோ பிடிச்சதுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது எதனா ரேர் காயின்ஸு கேட்டுட்டுருக்கிறேன். யார்கிட்டனா கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவை முக்கியமாக நான் காயின்ஸுங்க பற்றி சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நான் இப்போ என்னென்ன காயின்ஸ் பற்றி போகுது, என்னென்ன காயின்ஸ் விற்றுருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேங்க சார். தேங்க்யூ.